கச்சத்தீவை மீட்கவும் கச்சத்தீவில் இருக்கிற இந்திய மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலைநாட்டவும் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்து வந்திருக்கு. கழக ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் கடிதங்கள் எழுதி தமிழ்நாட்டு மீனவர்களோட பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்க வலியுறுத்தி வந்திருக்குன்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ 3/10/1991 மற்றும் 3/5/2013 ஆகிய தேதிகளிலையும் அதே போல முன்னாள் அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய OPS அவர்களும் முதலமைச்சராக இருந்தப்போ 5/12/2014 அன்றும் கச்சத்தீவை திரும்ப பெற இந்த அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கச்சத்தீவை திரும்ப பெற நான் வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். பிறகு 19/7/2023 அன்று மாண்புமிகு பிரதமருக்கு எழுதின கடிதத்தில் வரலாற்று ரீதியாக கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கிறது. தமிழ்நாடு மீனவர்கள் பாரம்பரியமாக கச்சத்தீவை சுற்றி மீன்பிடித்துள்ளார்கள். மாநில அரசின் ஒப்புதலின்றி கச்சத்தீவு இலங்கைக்கு மாற்றப்பட்டதால் தமிழ்நாட்டு மீனவர்களின் உரிமைகளும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை மேற்கோள் காட்டி கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும். அதுவே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையும்னு அதுவரை தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்டுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது 2/7/2024 தேதியிட்ட கடிதம் மூலம் கச்சத்தீவு பிரச்சனையும் தமிழ்நாடு மீனவர்களின் மீன்பிடி உரிமையும் வலியுறுத்தி இருக்கிறேன். ஆனால் இன்று வரை 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பாஜக அரசு கச்சத்தீவு மீட்பது குறித்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கல என்பதை நான் வேதனையோடு இங்கே குறிப்பிடுகிறேன். ஆகவே இந்த சூழலில் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினரால் கடும் தாக்குதலுக்கு உள்ளாவது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது, கடும் அபராதம் விதிக்கப்படுவது போன்றவற்றிலிருந்து தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்கவும் விரைவில் இலங்கை செல்லும் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவ பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கச்சத்தீவை மீட்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் விரும்புகிறது. இதனை அடிப்படையாக கொண்ட தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தீர்மானம்: தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும், இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும். இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் நலன் கருதி அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.